உலக செய்திகள் முதல் உள்ளூர் செய்திகள் வரை உங்கள் கண்முன்னே. நியூஸ் 16 செய்திகள் உடனுக்குடன். பண்ருட்டியில் நடைபெற்ற திமுக தெருமுனை பிரச்சாரத்தில் மகளிர் உதவித்தொகை மாதம் 1000 ரூபாய் தனது மனைவிக்கு வரவில்லை என திமுக தலைமை கழக பேச்சாளர் சேலம் கோவிந்தன் பேசியது அப்பகுதியில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களின் 102வது பிறந்தநாள் விழாவையொட்டி திமுக ஆட்சியின் 4ஆண்டு கால சாதனை விளக்க தெருமுனை பிரச்சாரம் திமுக நகர மன்ற தலைவர் நகர கழக செயலாளர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய திமுக தலைமை கழக பேச்சாளர் சேலம் கோவிந்தன், கொரோனா காலத்தில் நிவாரணமாக அதிமுக 1000 ரூபாய் வழங்கியதாகவும், கட்சி பாகுபாடு இன்றி திமுக ஆட்சியில் குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் 4000 வழங்கியதாக அவர் தெரிவித்தார். அப்போது கொரோனா நிவாரணம் வழங்கவில்லை என யாராவது கூறினால் தான் தற்கொலை செய்து கொள்வதாக பேசியது அங்கிருந்தவர்களிடத்தில் அதிர்ச்சியையும் நகைப்பையும் ஏற்படுத்தியது. எடப்பாடி பழனிசாமி பேர் வச்சிருக்கிறவன் 1000 ரூபாயை கொடுத்தான். அண்ணன் முதலமைச்சராக இன்று இருக்கிறான் தளபதி சொன்னார், கொள்ளையடித்தவன் 5000 கொடுக்காமல் இருக்கலாம். இது கொள்கைக்காக ஆளக்கூடிய நான் ஆளுகிற பொறுப்பிற்கு வந்ததன் உங்களுக்கு கொரோனா நிவாரணம் 4000 கொடுக்கிறோன்னு சொன்னோம். 4000 கொடுக்கிறோன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்த 2 முறை 2000 கொடுத்தோம். 4000 நாங்க கொடுத்த 4000 நீ அதிமுக கொள்ளையடிச்சவன் உனக்கு கிடையாது சொன்னமா? நீ பிஜேபி உனக்கு 2000 கிடையாது சொன்னமா? எங்க எதிர்க்கிறவன் கிடையாது சொன்னமா? இந்த பகுதியில் பண்ருட்டி பகுதியில் இருக்கக்கூடிய யாராவது ஒரே ஒரு ஆள் கொரோனா நிவாரணம் 4000 திமுக கிட்ட நான் வாங்கலன்னு சொல்லிட்டால் பேசுகிற சேலம் இதோ மேலே இருந்து கீழே குதித்து தற்கொலை செய்து கொள்வதற்கு தயார். காரணம் என்ன தெரியுமா? எங்கெல்லாம் ரேஷன் கார்டு இருக்கோ ரேஷன் கார்டு இருக்கிற எல்லாத்துக்கும் 4000 ரூபாய் கொடுத்தோம். திமுக தலைமை கழக பேச்சாளரான சேலம் கோவிந்தன் முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர்களிடம் நேரடியாக தொடர்பில் இருப்பதாகவும், இதுபோன்ற சூழ்நிலையில் அவரது மனைவிக்கு மகளிர் உதவித்தொகை மாதம் 1000 ரூபாய் வரவில்லை என பேசியது அப்பகுதியில் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து பேசிய அவர் வசிக்கும் பகுதியில் அதிமுக பிரமுகரின் மனைவிக்கு மகளிர் உதவித்தொகை 1000 ரூபாய் வழங்கப்பட்டதாகவும், கட்சி பாகுபாடு இன்றி அனைவருக்கும் திமுக ஆட்சியில் உதவித்தொகை மற்றும் நிவாரணம் உள்ளிட்டவைகள் சென்றடைந்து வருவதாகவும், இத்துடன் கட்டாயம் விடுபட்ட அனைவருக்கும் மகளிர் உதவித்தொகை ரூபாய் 1000 வழங்குவதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருவதாக திமுக தலைமை கழக பேச்சாளர் சேலம் கோவிந்தன் தெரிவித்தார். பேசுற சேலம் கோவிந்தன் நாளைக்கு எங்க அண்ணன் கணேசனோட உட்கார்ந்து பேசணும், எங்க அண்ணன் எம்ஆர்கேவோட உட்கார்ந்து பேச முடியும், சின்னவரோட உட்கார்ந்து பேச முடியும். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்களிடத்தில் உரிமையோடு கேட்கக்கூடிய அளவிற்கு நான் உரிமையை பெற்றிருக்கிறேன். எதையும் முதலமைச்சர் தெரியும், துணை முதலமைச்சர் தெரியும். பேசுற சேலம் என் வீட்டு பொண்டாட்டிக்கு மாசம் 1000 ரூபாய் இல்லை. அதிமுக நகர துணை செயலாளர் அவன் பொண்டாட்டி சுதான் என்னக்கான உங்க ஆட்சியில் எனக்கு 1000 வந்துருச்சு. ஆக விடுபட்டவர்களுக்கு முறையாக வரும். நான் இதை விளையாட்டுக்காக காமெடிக்காக சொல்ல, ஆக விடுபட்டவர்களுக்கு முறையாக வந்து சேர்ந்து விடும் என்பதற்காக இதுதான் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி. நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் யாருக்கும் இது இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் இல்லாமல் அனைவருக்கும். இதில் திமுக அனைத்து நிலை பொறுப்பாளர்கள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உள்ளூர் செய்திகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் 16 சமூக வலைதள பக்கங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.